பேண்டை பீஸ்ட் ஸ்டோல் கதையை நாயகன் ஒரு கவசம் உடையை அடைந்து நிற்கிறான். அவன் பொதுவாக விலங்கு ஆண்மார்கள் போல் சண்டை போடவோ சவரி செய்யவோ பயன்படுத்தி நினைக்கிறான். பூனையின் வருகை கையில் ஒரு சிறிய அழகான கருப்பு நிகர் பூனை நெருப்பு குளம் போல தோன்றுகிறது. இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தேகம் வருகிறது. நிஜமாகவே இந்த பூனைக்கு சண்டை போட தெரியுமான்னு அதை சோதித்து பார்க்கணும்னு நினைக்கிறான். ஒரு பில்லுக்கு நடுவுல 2 பெரிய மிருகம் ஒரு பீஸ்ட் இருக்கு. அந்த நாயகன் பூனையை பார்த்து 3 கண்கள் விசித்திர பூனையே அந்த மிருகத்தை கொன்று வா என்று ஆர்டர் போடுறான். என்று மொத்தம் சொதப்பல் பில்டப் கொடுத்து மியாவ் கத்திட்டு பெரிய மிருகத்தை ஆனா அந்த சும்மா வாழாலையோ காலாலையோ ஒரே தட்டுது. அவ்வளவுதான் பூனையோட குட்டி காத்துல சுழந்து என் கால் அடியிலேயே வந்து விழுந்துருச்சு. ஏமாந்து போன நாயகன். இதை பார்த்த நாயகன் அதிர்ச்சி அடைந்து, இவ்வளவு பலவிதமா இருக்கா, நிச்சயம் நார்மா நினைச்சேன், ஆனா செத்து போற அளவுக்கு வந்து கிடைக்கிறியே அப்படின்னு தலையில அடித்து கொண்டான். பூனை நடிப்பு அந்த ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாயகன் கால் அடியில் பாவமாக மியாவ் மியாவ் மியாவ்னு கத்துகிறது. இந்த பூனை குட்டியால் எந்த பயனும் இல்லை தெரிஞ்சதும் சலிப்படிக்கிறான். இது வேடிக்கப்பட்டிருந்தா லாக்கி அப்படின்னு நினைக்கிறான். தப்பா நினைச்சிட்டேன், இனி என் கையை நம்பிதான் இருக்கணும்னு முடிவு எடுக்கிறான். வேட்டையும் விருந்தும் நேரடியாக கவசமுடையுடன் அந்த 3 தலை மிருகத்தை ஜெயிண்டியஸ் வேட்டையாடி சமைக்கிறான். சில நாட்களுக்கு பிறகு ஒரு மலை பகுதியில் இந்த மிருக கறியை சுவைத்து சாப்பிக்கிறான். பூனையின் சாப்பாடு பூனைக்குட்டி பேரையாசையோடு பார்க்கிறது. அது பார்த்து சரி உச்சி ஊற பார்க்காதே, இந்த சாப்பிடுன்ட்டு கறியை தூக்கி போடுகிறான். ஆச்சரியம். பொதுவாக இந்த மிருக ஆண்மான்கள் பீஸ்ட் சோல் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, தானாகவே போய் குணமாக்கிவிடும். ஆனால் இந்த பிச்சர பூனை அவனை விட அதிகமாக சாப்பிடுகிறது. வீங்கிறான். சரி, இனிமேல் பெருசாக உதவினாலும் எனக்கு துணையா இரு, இன்னையில இருந்து மியாவ் என செல்லமாக ஒரு பேர் சூட்டுகிறான். காப்பாத்துங்க என்று பேசிக்கொண்டு இருக்கும்போது தூரத்தில் அலற சத்தம் கைக்கிறது. துரத்தும் மிருகம் புதிய நபர் ஓடி வருகிறார். கண்ணே, என்னை காப்பாத்துங்க, எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், என்னை கத்திக்கொண்டே வர நம்ம ஆன்சனை நோக்கி ஓடி வருகிறான். பெரிய மோமோன் கூட்டம் பீஸ்ட் விடியோட துரத்தி வருகிறது. பயந்து ஓடியும் நாயகன் அவனுக்கு உதவினால் நானும் சல்லியா நுகர்கிறோன்னு நினைக்கிறான். நம்ம ஹான்சன் அந்த மிருகத்தை மிதிச்சே கொன்னுரும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்கிருந்து அவனும் ஹான்சனும் வேகமா ஓடுறான். ஓடி சென்ற ஒரு செங்குத்தனா பாறையிலேயே மேல் நாயால ஏற ஹான்சன் பின்னாடி வந்தவுடன் பாறையில் மாட்டிக்கொண்டு, அண்ணே, என்னை காப்பாற்ற செஞ்சு என்னை மேலே இழுங்க கெஞ்சுகிறார். பலன் இறங்கிய நாயகன் கையை பிடித்து கொண்டு கையை நீட்டி அவனை மேலே இழுத்து தப்பிச்சாமும். மர்மமான பின்னணி. மிருகங்கள் போகும் வரை கீழே இறங்க முடியாது, அப்படி இப்போதைக்கு இங்கேதான் பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறான். கேள்வியை தொடர்ந்து, சரி நண்பா, நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்படி என்ன பண்ணன அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹான்சனு. அதுக்குமே அவன் அதை ஏன் கேக்குறீங்க, அவசரமா போயிட்டு இருக்கும்போது பீஸ்ட் ஸ்டோல் அழிஞ்சு போச்சு, செம பசியில இருக்கப்போ அந்த சின்ன மூமோ குட்டி தனியா இருந்துச்சு நச்சு சொல்லிக்கொண்டே பாக்கெட்டில் இருந்து இருக்கிறான். அதாவது பசியல் குட்டியை செய்ய போய் மொத்த கூட்டமும் துரத்தியுள்ளது. அவன் கையில் இருக்க சிகரெட்டை பிராண்டை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். இது பிளாக் ஃபாரஸ்ட் ஆச்சு, சிகரெட் ஆச்சு, இது பயங்கர விலை உயர்த்ததாச்சு. அப்போ இவன் சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய பணக்காரன் அழைச்சிட்டு போல அப்படின்னு குருத்தி கழி வான்சனுக்கு சிகரெட் கொடுக்குறாங்க. நண்பா, உன்னை நான் உங்கள் பேர் என்ன நண்பா, நீங்கள் என்னென்னு கூப்பிடுறது நண்பா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், என் பேர் வந்து ஹான்சனு அப்படின்னு. நண்பா, என் பேர் வந்து கிளிப்பில்லை நண்பா, கிளிப்பில்லை. ஒரு வாட்டர் பாட்டில் 10,000 ரூபா தலை. அப்போ தான் உங்களுக்கு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு நம்ம நண்பர், என்ன இவ்வளோ விளையாண்டியா. சரி நண்பா, நானும் காசு தந்துடுறேன் நண்பா, என் பேஷன் சிட்டிக்குள்ள போயிட்டு நான் காசு தந்துடுறேன் நண்பா. நம்ம ஹீரோவும் சாப்பாடும் ஒரு பன்னும் எடுத்து வைக்கிறாரு. நண்பா வா நண்பா, மலை மேலே ஏறலாம் வா நண்பா ஹான்சன் கேட்குறாரு. கிளிப்பில்லை சொல்கிறாரு, நீ தலை, நீயே போயிட்டு வா தலை அப்படின்னு.
பார்க்க பயங்கரமாக உயரமான மலை இருக்குது. நான் கிளிப்பில் பார்த்துட்டு என்னால் ஏற முடியாதுன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ மேலே ஏறிட்டான். மேலே அப்பா ஐயோ சாமி என்னமோ கிடக்கு முட்டை, எவ்வளோ பெரிய முட்டை, ஜாலி, இது செம வேட்டை தான் நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ.